ஸோ சென்னையில் இருக்கக்கூடிய பெஸ்ட் கேம்பஸஸ் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தோம். ஸோ போன வீடியோவில் அப் டு 10 ரேங்க்ஸ் வரைக்கும் நல்ல காலேஜஸ் என்னன்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ 11 to 30 எதெல்லாம் பெஸ்ட் காலேஜ் என்னென்ன பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க, 14 பேராமீட்டர் வச்சு நம்ம காலேஜை வந்து எவாலுவேட் பண்ணியிருக்கோம். அது என்னங்கிறத பார்த்துடலாம். ஸோ நம்பர் 11 டேனிஷ் அகமது காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், டேனிஷ் நகர், டேனிஷ் காலேஜ்னு சொல்லுவாங்க. காலேஜ் கோடு 1424. இவங்களோட பிளேஸ்மெண்ட் ரேட் 92%. சேலரி பேக்கேஜ் 27 LPA ஹையஸ்ட் பேக்கேஜ், 8 LPAங்கிறது லோயஸ்ட் பேக்கேஜாக இருக்குது. கட் ஆஃப் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்து 110 to 175 கட் ஆஃப் இந்த காலேஜ் கிடைக்கும். ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் 150+ ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் வித் PhDs இருக்காங்க. NAF ரேங்கிங் நாட் அப்ளிகபிள், இன்னும் அப்ளை பண்ணல. NBA அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்து ஆல் அக்ரிடேட்டட் ஆல் எலிஜிபிள் டிபார்ட்மெண்ட்ஸ் NBA இருக்குது. NAC வந்து A+ வாங்கியிருக்காங்க, அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ காலேஜை பொறுத்தவரை இங்கே வந்து ஸ்கூல் ஆஃப் இன்டலெக்சுவல் பவர் ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். இங்கே உள்ள நீங்கள் போனீங்கன்னு சொன்னீங்க AR/VR லெபார்ட்டரி, AADS லெபார்ட்டரி, அதே மாதிரி மிஷின் லேர்னிங் லெபார்ட்டரி, ட்ரோன் டெக்னாலஜி சென்டர் வச்சுருக்காங்க. அதே மாதிரி பாஷ்னுடைய இண்டஸ்ட்ரி பவர் லெபார்ட்டரிஸ் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஜாப்பனீஸ் லாங்குவேஜ், ஜெர்மன் லாங்குவேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லாவே வந்து உங்களுக்கு டெவலப் பண்ணி நிறைய சர்டிஃபிகேஷன்ஸ் வாங்குறது நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ஸோ PLC ப்ரோக்ராமிங், SCADA சிஸ்டம்ஸ், இண்டஸ்ட்ரியல் ரொபாட்டிக்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த கேம்பஸ்குள்ளே உள்ள இருக்குது. ஒரு பெஸ்ட் பிளேஸ் ஃபார் குட் லேர்னிங்னே சொல்ல முடியும். ஸோ கேம்பஸ் பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு டிசிப்ளின்டான ஒரு கேம்பஸ்னே நம்ம சொல்லலாம். அஃபோர்டபுள் ஃபீஸ் வந்து இந்த கேம்பஸில் இருக்குங்க. அடுத்து நம்பர் 12 ஸ்ரீ வெங்கடேஸ்வர காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, வடக்கல் கேம்பஸ், SVCTன்னு சொல்லுவாங்க இந்த கேம்பஸ். காலேஜ் கோட் பார்த்தீங்கன்னா 1413. இந்த காலேஜில் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து 90% ஹிட் ஆகிருக்கு. சேலரி பேக்கேஜ் அப்படின்னும் போது 32 LPA ஹையஸ்ட் பேக்கேஜ். உங்களுக்கு ஆவரேஜ் பேக்கேஜ் அப்படிங்கும்போது 5 LPA அப்படிங்கிறது ஆவரேஜ் பேக்கேஜாக வந்திருக்கும் உங்களுக்கு. கட் ஆஃப் ரேஞ்ச் அப்படிங்கும்போது 110 to 175 கட் ஆஃப்ஸில் வந்து இந்த கேம்பஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் 80+ ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் இருக்காங்க. NAF ரேங்கிங் பொறுத்தவரை இவங்க வந்து இன்னும் நாட் அப்ளைடு. NBA ஸ்டேட்டஸில் வந்து ஆல் எலிஜிபிள் டிபார்ட்மெண்ட்ஸ் MBA வாங்கியிருக்காங்க. NACல A கிரேட் வாங்கியிருக்காங்க. அட்டானமஸ் காலேஜ், அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் க்ரோயிங் இன்ஸ்டியூஷன் சொல்லலாம். ஸோ உங்களோட பெஸ்ட் பார்ட்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கரியர் டெவலப்மெண்ட் செல்லுங்கிறது தான் உங்களோட பெஸ்ட் பார்ட்டு. ஸோ எந்த ரேஞ்ச் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளே வந்தாலும் சரி, அவங்களை நல்லா டெவலப் பண்ணி அவங்களோட இண்டிவிஜுவலாக அவங்கள மேலே அட்டென்ஷன்ஸ் கொடுத்து அவங்களுடைய ஸ்வாட் அனாலிசிஸ் பண்ணி அவங்கள ஒரு பெஸ்ட் கரியர் செட் பண்ணுறதுல இவங்க வந்து உண்மையிலே ஒரு ட்ரெண்ட் செட்டிங் நல்லாவே டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ்ட் 4 years அவங்களை நம்ம கீனாக அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கிறோம். அது போக இங்கே நிறைய சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. நம்ம அரட்டை அரங்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதாவது ஸ்டூடெண்ட்ஸோடைய ஐடியா, அவங்களுடைய க்ரியேட்டிவ்னஸ் வந்து ஒரு ப்ராடக்டாக மாறக்கூடிய ஒரு இடத்த வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ கேம்பஸ் வந்து ஒரு நல்ல ஒரு க்ரோயிங் கேம்பஸ், ஒரு நல்ல கேம்பஸ். தாராளமாக இந்த கேம்பஸும் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டு ஒர்த் ஃபார் யுவர் மணினே நம்ம சொல்லக்கூடிய ஒரு கேம்பஸ். ஸோ இங்கே நிறைய வந்து உங்களுக்கு EV லெபார்ட்டரிஸ், இன்குபேஷன் சென்டர்ஸு, உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஒரு கேம்பஸ். SVCT டெக்னோ பார்க் அப்படிங்கிறது ஒரு வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ளாக்ஷிப் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்னே சொல்ல முடியும். ஸோ அந்த இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய வந்து இனோவேஷன்ஸ் அண்ட் லேர்னிங் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சது. ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட்லேயும் சரி, உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ்லையுமே நல்லா கொடுத்துட்ருக்காங்க. ஒரு நல்ல கேம்பஸ்லேயும் சொல்லலாம் நம்ம. ஸோ நம்ம 13 அப்படின்னு பார்க்கும்போது லயோலா ஐகாம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. ஸோ லயோலா ஐகாம் சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு கேம்பஸ், நம்ம லயோலா குரூப்ஸோட கேம்பஸ். இவங்களுடைய காலேஜ் கோடு பார்த்திங்கன்னா 1450. சொல்லவே வேண்டாம், இவங்க ஸ்டாண்டர்ட்னா செம்ம ஸ்டாண்டர்ட். தாராளமாக நீங்கள் வந்து படிக்கலாம். ஸோ நிறைய ஸ்ட்ரென்த்தை போட்டு வளவலன்னு போகாமல் டீசென்ட்டான ஒரு ஸ்ட்ரென்த்தை வச்சு பர்ஃபெக்டாக ரன் பண்ணிட்டு இருக்க ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டியூஷன் சொல்ல முடியும். பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் பார்க்கும்போது 85% பிளேஸ்மெண்ட்ஸ். சேலரி பேக்கேஜ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17 LPA ஹையஸ்ட்டாகவும், ஆவரேஜ் வந்து 5 LPA அப்படிங்கிறது ஹிட் ஆயிருக்கு. கட் ஆஃப் ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது 194 180. நல்ல கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கேம்பஸில் வந்து டே 1லேருந்து வந்துட்டு இருக்காங்கிறது நம்மளால் வந்து திட்டவட்டமாக குறிப்பிடத்தக்க விஷயம் நம்மளால் பார்க்க முடியுது. ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் 100+ ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ், நல்ல ஸ்டாண்டர்டான வந்து சீனியர் ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் இருக்காங்க. இப்போ NARF ரேங்கிங் அப்படிங்கும்போது இவங்க வந்து ஜஸ்ட் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ரேங்கிங் எதுவும் ஹிட் ஆன மாதிரி தெரியல. NBA வந்து உங்களுக்கு வந்து எலிஜிபிள் டிபார்ட்மெண்ட்ஸ் NBA வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் போகிறாங்க. பட் NAC வந்து உங்களுக்கு இல்லை. இண்டஸ்ட்ரி பவர் லெபார்ட்டரின்னு போகும்போது டைக்கன் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. சென்டர் ஃபார் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம் CIS அப்படிங்கிற ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்குது. சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் VLSI எம்பெடட் சிஸ்டமில் வந்து சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. மெக்கானிக்கல் ரிசர்ச் சென்டர் அண்ட் ஃபேப் லேப் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேப்ரிகேஷன் லேப் வந்துருக்குங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாயிண்ட் ஆஃப் வந்து ஹார்ட் ஆஃப் சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல கேம்பஸ். தாராளமாக நிறைய பேர் செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாண்டர்டான கேம்பஸே சொல்ல முடியும். ஸோ லயோலா ஐகாம் ஒரு பெஸ்ட் சாய்ஸ்னு சொல்லலாம். நம்பர் 14 பிரதியுஷா இன்ஜினியரிங் காலேஜ் PEC அப்படிங்கிற கேம்பஸ், பூந்தமல்லி டு திருவள்ளூர் ஹை ரோட்டில் இருக்கக்கூடிய கேம்பஸ். ஸோ இந்த கேம்பஸோட காலேஜ் கோடு பார்த்தீங்கன்னா 1110 அப்படிங்கிறதுங்க. பிளேஸ்மெண்ட்ஸ் ஆஸ்பெக்ட்டில் போகும்போது பிளேஸ்மெண்ட் 95% கொடுத்துருக்காங்க. சேலரி ரேஞ்சுன்னு சொல்லும்போது 22 LPAலேருந்து லோயஸ்ட் பேக்கேஜ் என்பது 3.6 அப்படிங்கிறது இருக்குது. ஆவரேஜாக வந்து 4 to 5 LPA ஆவரேஜ் பேக்கேஜ் இருக்குங்க. கட் ஆஃப் ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது 130 to 170 கட் ஆஃபில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே வந்துட்டு இருக்காங்க. ஃபேக்கல்ட்டி 95+ ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் வித் நிறைய சீனியர்ஸ் அண்ட் PhDs வந்து நிறைய நம்மளால் பார்க்க முடிஞ்சது. NARF ரேங்கிங்கில் வந்து ஹிட் ஆகலை. பட் NBA வந்து ஆல் எலிஜிபிள் டிபார்ட்மெண்ட்ஸ் NBA வாங்கியிருக்காங்க. NACல A கிரேட் வாங்கியிருக்காங்க. அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன். ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கேம்பஸில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோடைய சேஃப்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. மென்டார்ஷிப்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. டிசிப்ளினரியாக கேம்பஸ் இருக்குது. க்ரீனிஷ் கேம்பஸாக இருக்குது. கேம்பஸ் பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுட் ஆகட்டும், இல்லை ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் ஆகட்டும், ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ் ஆகட்டும், எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குது. உள்ளே வந்து இந்த
இந்த கேம்பஸில் வந்து ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து ரொபாட்டிக்ஸ் லெபார்ட்டரி, ஏஆர்விஆர் லெபார்ட்டரி, அந்த மாதிரி வந்து இம்யூனாலஜி அனிமல் ஹவுஸுங்கிற ஒரு ஸ்பெஷலைஸ்டான ஹவுஸ் வந்து இந்த கேம்பஸில் வந்து ஒரு பயோடெக்னாலஜிக்கு சூப்பராக வச்சுருக்காங்க. பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், வெர்மி கம்போசிங் அப்படிக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த கேம்பஸில் ஒரு ஹைலைட்ஸ் நம்ம பார்க்குறோம். ஸோ அகைன் பிரதி உஷா இன்ஜினியரிங் காலேஜுங்கிறது ஒரு பெஸ்ட் கேம்பஸ் டு லேர்ன் அப்படின்னு சொல்ல முடியும். உங்களுக்கு தாராளமாக இந்த கேம்பஸ் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம். ஏஐசிடி ஐடியா லேபு, ஐஓடி லெபார்ட்டரி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. ஃபீஸ் வந்து ரொம்ப அஃபோர்டபுளான ஃபீஸு, ஒர்த் ஃபார் மணி அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்பர் 15 பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டானமஸ் காலேஜ். உங்களுக்கு காலேஜ் கோடு பார்த்தீங்கன்னா 1210. பிளேஸ்மெண்ட்ஸ் ஆஸ்பெக்டில் 80% பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு கிட்ட இருக்குது. சேலரி ரேஞ்சுன்னு பார்க்கும்போது 20 LP ஹையஸ்ட்டாகவும் 4 LP அப்படிங்கிறது வந்து ஆவரேஜ் பேக்கேஜாகவும் இருக்குது. கட் ஆஃப் ரேஞ்சுன்னு பார்க்கும்போது 150 to 192 கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உள்ளே போயிட்டுருக்காங்க. ஃபேக்கல்ட்டி வந்து 240+ ஃபேக்கல்ட்டி, ஒரு பெரிய கேம்பஸ். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ட்ரென்த் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஃபுட்டு அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்பவே நல்ல ஃபுட்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல கேம்பஸ்னே கூட சொல்ல முடியும். ஒரு ரொம்ப டிசிப்ளின் ஆக்டிவிட்டியில் செல்ஃப் டிசிப்ளின், அதே மாதிரி வந்து சேஃப்டி ஆஸ்பெக்ட் நல்ல சேஃப்டி அந்த மாதிரி இருக்கக்கூடிய நல்ல கேம்பஸ் வந்து உங்களுக்கு. என்ஏஆர் பேண்டில் பார்த்தீங்கன்னா 150 to 300 பேண்டில் இருக்காங்க. NBA வந்து ஆல் எலிஜிபிள் டிபார்ட்மெண்ட்ஸ் NBA. பட் NACல வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் B கிரேட் வாங்கியிருக்காங்க. அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். இண்டஸ்ட்ரி பவர் லெபார்ட்டரின்னு பார்க்கும்போது NVH, டெக் மகேந்திரா, ப்ராக் ரோபோட்டிக்ஸ், ட்ரோனிக்ஸ், ஃப்ளெக்ஸ்ட்ரானிக்ஸ் நிறைய சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் உள்ளே இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ கேம்பஸ் ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய ட்ரெடிஷ்னல் அண்ட் ட்ரெண்டிங் கேம்பஸ்னே சொல்ல முடியும். அகைன் இது ஒரு பெஸ்ட் சாய்ஸ் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்பர் 16 வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், அம்பத்தூர் ரெடிகில்ஸ் ரோட்டில் இருக்கக்கூடிய கேம்பஸ். காலேஜ் கோடு பார்த்தீங்கன்னா 1120. பிளேஸ்மெண்ட் ஆஸ்பெக்டில் 70 to 80% பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹையஸ்ட் பேக்கேஜ் 25 LPA, ஆவரேஜ் பார்க்கும்போது 4.7 LPA ஆவரேஜ் பேக்கேஜ். கட் ஆஃப் ரேஞ்ச் அப்படின்போது 150 to 185 கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே படிச்சுட்டு இருக்காங்க. ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ்ங்கும்போது 200+ ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் உள்ளே இருக்காங்க. NARF ரேங்கிங்கில் 151 to 300 பேண்டில் இருக்காங்க. ஆல் எலிஜிபிள் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு MBA இருக்குது. NAC A கிரேட் வாங்கியிருக்காங்க. அட்டானமஸ் ஸ்டேட்டஸ். இண்டஸ்ட்ரி ப்ரொவைட் லெபார்ட்டரி அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது நிறைய இன்குபேஷன் செல்ஸ், நிறைய விஷயங்கள் உள்ளே இருக்கிறது. ஸ்மார்ட் கிளாஸ் ரூம், லைப்ரரி, IQAC இது மாதிரிலாம் சில விஷயங்கள் இருக்குது. சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம சர்ச் பண்ணும்போது நம்ம நிறைய சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்கிறத நம்மளால் வந்து பர்ச்சேஸ் பண்ணி பார்க்க முடியல. அதனால் வந்து இண்டஸ்ட்ரி பவர் லேப் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பார்த்தின ஒரு டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு சரியாக தெரியல. பட் எனிவே வேலம்மாள் அப்படிங்கிறது அகைன் ஒரு பிராண்டு, ரொம்ப நாளாகவே உங்கள் ஃபீல்டில் இருக்காங்க. ஒரு நல்ல கேம்பஸும் கூட, ஒரு ஸ்டாண்டர்டான கேம்பஸும் கூட. நம்பர் 17 தனலட்சுமி சீனிவாசன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, ECR பொன்னேரியில், மாமல்லபுரம் மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய கேம்பஸ். மெயின் ரோட்லேயே ஒரு பைபாஸில் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் கேம்பஸ். தமிழ்நாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிபார்ட்மெண்ட்ஸை ஹோல்டு பண்ணக்கூடிய காலேஜில் இதுவும் ஒரு பெஸ்ட் காலேஜ்னு சொல்ல முடியும். குறிப்பாக வந்து என்வரான்மெண்டல் இன்ஜினியரிங் ஆகட்டும், ஃபுட் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், சிவில் அண்ட் கரண்ட் டெக்னாலஜி இருக்கக்கூடிய வந்து உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் மெஷின் லேர்னிங் இந்த மாதிரி வந்து நிறைய UG கம் PG கம் ரிசர்ச் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ்னு சொன்னால் இந்த காலேஜ் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த காலேஜோட கோடு வந்து 1322. ஸோ பிளேஸ்மெண்ட் ஆஸ்பெக்டில் 85% பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சேலரி ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 18 LP ஹையஸ்ட்டாகவும், அந்த ஆவரேஜ் பார்த்திங்கன்னா 5 LP அப்படிங்கிறது வந்து கிட்ட இருக்குது. கட் ஆஃப் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 90 கட் ஆஃப்லேருந்து ஈவன் 145 கட் ஆஃப் இந்த காலேஜோடைய கட் ஆஃப் ரேஞ்ச் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ஃபேக்கல்ட்டி அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 240+ ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் உள்ளே இருக்க நம்ம பார்க்க முடிஞ்சது. நிறைய சீனியர் ஃபேக்கல்ட்டிஸ் இங்கே இருக்காங்க அப்படிங்கிறத ஹைலைட். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல சீனியர் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டிஸ் வந்து உள்ளே கொடுத்துருக்க நம்மளால் பார்க்க முடிஞ்சது. இன்ஃபேக்ட் இந்த கேம்பஸ் நான் சுற்றி பார்க்கும்போது அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை கூட வீடியோஸ் கொடுத்துருக்கேன், ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கூட கொஞ்சம் ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக NARF ரேங்கிங் வந்து இங்கே நாட் அப்ளைடுங்க. NBA பொறுத்தவரை ஆல் எலிஜிபிள் டிபார்ட்மெண்ட்ஸ் MBA வாங்கியிருக்காங்க. நிறைய இண்டஸ்ட்ரி பவர்டு லெபார்ட்டரிஸ் உள்ளே பார்க்க முடிஞ்சது. NACல வந்து A+ வாங்கியிருக்காங்க, அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் வாங்கியிருக்காங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபியூஜி எலக்ட்ரிக்கோடைய ஒரு இண்டஸ்ட்ரி பவர் லெபார்ட்டரி நம்ம பார்த்துருக்குறோம். IoTயோட லெபார்ட்டரி நம்ம பார்த்துருந்தோம். AR/VR லெபார்ட்டரி நம்ம பார்த்துருந்தோம். AI அண்ட் டேட்டா சயின்ஸுக்கான லெபார்ட்டரிஸ் நம்ம பார்த்துருந்தோம். அந்த மாதிரி கோர் இன்ஜினியரிங், ஃபண்டமெண்டல் இன்ஜினியரிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. குறிப்பாக என்வரான்மெண்டல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பராக இருந்தது, நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் ரொம்ப சூப்பராக டெவலப் பண்ணிட்டு நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது இங்கே சூப்பராக இருந்தது, நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கோர்சஸ் படிக்கிறதுக்கும், உங்களுக்கு கோர் கோர்சஸ் படிக்கிறதுக்கும், அஃபோர்டபுள் ஃபீஸில் அதை படிக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் கேம்பஸாகவே இந்த கேம்பஸ் வந்து இருக்கும். இந்த கேம்பஸை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம வீலாக கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை தாராளமாக பாருங்கள். நம்ம என்ன சொன்னமோ அது கண்டிப்பாக காலேஜுக்குள்ளே இருக்காங்கிறது வெரிஃபை பண்ணிட்டு கூட நீங்கள் காலேஜில் ஜாயின் பண்ணலாம். ஒரு பெஸ்ட் கேம்பஸே நம்ம சொல்ல முடியும். டெவலப்பிங் கேம்பஸ் அண்ட் ஃபாஸ்ட் க்ரோயிங் கேம்பஸ். ரொம்ப நாளாக 25 years ஆஃப் எக்ஸலன்ஸ்னு சொல்லலாம். 25 வருஷம் ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஒரு கேம்பஸ் அது. நெக்ஸ்ட் நம்பர் 18 மீனாட்சி சுந்தரம் இன்ஜினியரிங் காலேஜ், கோடம்பாக்கம், சென்னை சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் காலேஜ். நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான காலேஜ். அன்னிலேருந்து இன்னை வரைக்கும் உங்கள் ஸ்டாண்டர்டை வந்து இன்னும் விடவே இல்லை, அந்த ஸ்டாண்டர்டில் மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஸோ காலேஜ் கோட் அப்படின்னு பார்க்கும்போது 1309. சிட்டிக்குள்ளேயே நான் படிக்கணும் சார், ஒரு ஸ்டாண்டர்டாக படிக்கணும் சார், டிசிப்ளினாக படிக்கணும், அதுக்கு நல்ல கேம்பஸாக இருக்கும். 90.58 அப்படிங்கிற உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் வந்து ஹிட் ஆகிருக்கு. 22 LPA அப்படிங்கிறது ஹையஸ்ட் பேக்கேஜ். ஆவரேஜ்னு பார்க்கும்போது 3 to 4 LPA அப்படிங்கிறது ஆவரேஜ் பேக்கேஜாக இருக்குது.
கட் ஆஃப் ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது 188 ஹையஸ்ட் கட் ஆஃப் 135 லோயஸ்ட் கட் ஆஃப் ரேஞ்சில் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஃபேக்கல்ட்டி ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 200+ ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் இன்க்ளூடிங் ஆல் எவ்ரிதிங். நான் வந்து டீச்சிங் நான் டீச்சிங் எல்லாம் சேர்த்து சொல்கிறோம். பட் NIRF கொஞ்சம் வெரிஃபை பண்ணிக்கோங்க. NBA அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல் அக்ரேட் எலிஜிபிள் டிபார்ட்மெண்ட்ஸும் உங்களுக்கு NBA இருக்குது. NAC வந்து A+ வாங்கியிருக்காங்க. நான் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன். இண்டஸ்ட்ரி பவர் லெபார்ட்டரிஸ் சொல்லும்போது நிறைய இண்டஸ்ட்ரி பவர் லெபார்ட்டரிஸ் நம்ம பார்க்குறோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பொறுத்தவரை ரொம்ப ஒரு சிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்டர்டான ஆஸ் பர் நார்ம்ஸ் என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல கேம்பஸ். ஃபீஸும் ஒரு அஃபோர்டபுளான ஃபீஸ் சிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய கேம்பஸ் உங்களுக்கு தாராளமாக இந்த கேம்பஸ் நீங்கள் பார்க்கலாம். ஸோ நம்பர் 19 KCG காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் காலேஜ் காரப்பாக்கம் சென்னையில் இருக்கக்கூடிய கேம்பஸ். காலேஜ் கோடு பார்த்திங்கன்னா 1311. பிளேஸ்மெண்ட் 91% இருக்குது. அதே மாதிரி சேலரி ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது 10 to 12 LPங்கிறது ஹையஸ்ட் பேக்கேஜாகவும் 5 LPங்கிறது லோயஸ்ட் பேக்கேஜாகவும் கொடுத்துருந்தாங்க. கட் ஆஃப் அப்படின்னு பார்க்கும்போது 170 to 120 கட் ஆஃபில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உள்ளே வராங்க. ஃபேக்கல்ட்டி 150+ ஃபேக்கல்ட்டிஸ் உள்ளே இருக்காங்க. NIRF பேண்ட் அப்படின்னு பார்க்கும்போது 200 to 300 பேண்டில் இருக்காங்க. நிறைய காலேஜஸில் NIRF பேண்ட் அப்படிங்கிறது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த NIRF ரேங்கிங் லிஸ்ட்டில் நம்மளால் சில விஷயங்கள் விட்னஸ் பண்ண முடியல. பட் இங்கே இருக்கிற ஒரு NIRF வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு NIRF ரேங்க்னு சொல்லி இண்டஸ்ட்ரி இன்குபேஷன்ஸில் கொண்டு ஒரு NIRF ரேங்க் மாதிரி ஒரு ரேங்க் கொடுக்குறாங்க. அந்த ரேங்க் நிறைய காலேஜஸில் வந்து போட்டிருக்க நம்மளால் பார்க்க முடிஞ்சது. பட் எனவே NIRF நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக வெரிஃபை பண்ணிக்க. இன் ஆல் த கேம்பஸ் மோஸ்ட் ஆஃப் த கேம்பஸ் நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிக்கணும். NBA வந்து ஆல் எலிஜிபிள் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு NBA வந்து இருக்குது. NAC வந்து A+. அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் வந்து வச்சுருக்காங்க. இது அகைன் ஒரு பெஸ்ட் கேம்பஸ், நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான க்ரோயிங் கேம்பஸ் இது உங்களுக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரி பவர் லெபார்ட்டரிஸ் நிறையா பார்க்குது. இப்போ பாஷ்னுடைய மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் லெபார்ட்டரி, டெல் EMC COE சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் டேட்டா சயின்ஸு, NSDC CO சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ரெனியூவல் எனர்ஜிக்கோ, சிஸ்கோ நெட்வொர்க்கிங் லேப், ஹெக்ஸாவர் டெக்னாலஜி நிறைய சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் கிரியேட் பண்ணிக்கூட நல்ல கேம்பஸ்னு சொல்ல முடியும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு கேம்பஸ். ஹிந்துஸ்தான் குரூப்ஸு ரொம்ப நல்ல காலேஜ்னே ஸ்டாண்டர்டான காலேஜ்னே சொல்லலாம் உங்களுக்கு. ஸோ நம்ம 20 அப்படின்னு பார்க்கும்போது SRM வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜ். இவங்களுடைய காலேஜ் கோடு 1422. பிளேஸ்மெண்ட் வந்து 88% பிளேஸ்மெண்ட்ஸ் ஆகிருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 12 LPA அண்ட் லோயர் பேக்கேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 4 LPA அண்ட் ஆவரேஜ் பேக்கேஜ் வந்து 4 to 5 LPA அப்படின்னு வந்துருக்குங்க. கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 140 to 185 கட் ஆஃபில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உள்ளே எடுத்திருக்காங்க. 280+ ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் உள்ளே இருக்காங்க. NIRF ரேங்கிங்கில் எதுவும் ரிஃப்ளெக்ட் ஆகலை. NBA பாயிண்ட் ஆஃப் ஆல் எலிஜிபிள் டிபார்ட்மெண்ட்ஸ் NBA வாங்கியிருக்காங்க. NAC A+ வாங்கியிருக்காங்க. அட்டானமஸ் ஸ்டேட்டஸில் இருக்காங்க. அகைன் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பார்க்கும்போது நிறைய AICT ஐடியா லேப்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய வந்து ஹிட் ஆயிருந்தது. நம்ம நிறைய சர்ச் பண்ணி டீப்பாக பார்க்கும் நிறைய சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் நம்மளால் அவங்க வந்து டீப்பாக நம்மளால் அனலைஸ் பண்ணி உள்ளே பார்க்க முடியல. பட் எனிவே கேம்பஸ் பொறுத்தவரை ரொம்ப SRM குரூப் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டர்டான கேம்பஸ், ரொம்ப நல்ல ஃபீல்டில் இருக்காங்க. ரொம்ப அதனால் இது ஒரு நல்ல பெஸ்ட் சாய்ஸ் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸு. நம்பர் 21 பிரின்ஸ் வெங்கடேஸ்வரா அண்ட் பிரின்ஸ் பத்மாவதிங்கக்கூடிய கேம்பஸ். ஸோ இவங்க வந்து பிரின்ஸ் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் சொல்லி 2 கேம்பஸ் வச்சுருக்காங்க. உண்மையிலே அகாடமிக்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் ரொம்ப ஸ்டாண்டர்ட், ரொம்ப பர்ஃபெக்டான அகாடமிக்ஸ் கொடுத்துருக்காங்க. IITs கூட நிறைய கொலாபரேட் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கான இனோவேஷன்ஸ் ஆண்டர்பிரனர் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து நிறைய வெயிட்டேஜ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இவங்களுக்கு கம்ப்யூட்டர் சென்டருக்கு தனியாக ஒரு கேம்பஸ், அதே மாதிரி கோருக்குன்னு சொல்லி செப்பரேட் பண்ணுற மாதிரி தனியாக ஒரு கேம்பஸ் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க உள்ளவே. பிளேஸ்மெண்ட் ஆஸ்பெக்ட்டில் நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 60% தான் பிளேஸ்மெண்ட்ஸ். நான் என்ன பிளேஸ்மெண்ட்ஸ் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே என்ன மாதிரி ட்ரெயின் ஆகிறாங்க அப்படின்னு பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கல்ச்சர், இனோவேஷன் கல்ச்சர் அப்படின்னு கல்ச்சரில் வந்து ட்ரெயின் ஆகிறது நம்மளால் பார்க்க முடிஞ்சது. சேலரி பேக்கேஜ் போது 25 LPA ஹையஸ்ட் பேக்கேஜாகவும் 3.5 அப்படிங்கிறது ஆவரேஜ் பேக்கேஜாகவும் நம்ம பார்க்க முடிஞ்சது. காலேஜ் கோடு வந்து 1414 அப்படிங்கிற ஒரு காலேஜ் கோடு. கட் ஆஃப் ரேஞ்ச் அப்படின்னு போகும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 170 to 160 கட் ஆஃபில் இருக்காங்க. இன்ஃபேக்ட் 190 195 கட் ஆஃபில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளால் ஹிட் பண்ணி அங்கே பார்க்க முடிஞ்சது. ஃபேக்கல்ட்டிங்கிற போது 80+ ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் வந்து உள்ளே இருக்காங்க. NIRF பேண்ட் அகைன் 202 to 300 பேண்ட் போட்டிருக்காங்க. இது வந்து ஒரிஜினல் NIRF ரேங்கிங்காக இல்லை வந்து அந்த IIC கொடுக்கக்கூடிய NIRF ரேங்கிங்காக கொஞ்சம் வெரிஃபை பண்ணிக்கணும். NBA அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ஆல் எக்ரிடேட்டட் NBA அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆல் எலிஜிபிள் டிபார்ட்மெண்ட்ஸ் MBA இருக்குது. NAC A++ கிரேடு அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் வந்து வாங்கியிருக்கிறாங்க. கேம்பஸ் பொறுத்தவரை வந்து நிறைய டிங்கர் லேப்ஸ், ரொபாட்டிக்ஸ், PySquare, MEC, MOU இந்த மாதிரி நிறைய CRD இண்டஸ்ட்ரி பவர் லேப்ஸ்ன்னு சொல்லும்போது டிங்கர் லேப்ஸ், ரொபாட்டிக்ஸு, PySquare டெக்கு அண்ட் தென் வந்து CRED லெபார்ட்டரிஸ் இந்த மாதிரி நிறைய சென்டர் ஆஃப் எக்ஸலன்சஸ் உள்ளே இருக்குது. சென்ட்ரல் லைப்ரரி, இன்குபேஷன்ஸ், ஆல் அதர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் ஆர் குட்டுங்க, ஃபேக்கல்ட்டிஸ் ஆர் குட்டுங்க. ஸோ இந்த கேம்பஸுமே ஒரு பெஸ்ட் சாய்ஸ் ஃபார் யூ அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ இந்த கேம்பஸ் அதாவது பிரின்ஸ் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷனில் 2 காலேஜுமே நீங்கள் தாராளமாக நீங்கள் உங்கள் சாய்ஸில் வச்சுக்கலாம். ஸோ நம்பர் 22 அப்படின்னு பார்க்கும்போது நியூ பிரின்ஸ் ஸ்ரீ பவானி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சொல்லக்கூடிய வேங்கவாசலில் இருக்கக்கூடிய காலேஜ் கோடு பார்த்திங்கன்னா 1431 காலேஜ். அகைன் இவங்களுமே அகாடமிக்ஸில் ரொம்ப சூப்பரான ஒரு ஃபண்டாஸ்டிக்காக பண்ணுறாங்க. அகாடமிக் கான்சன்ட்ரேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே போனால் டெஃபினட்டாக கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சிருவாங்க, அந்த மாதிரி பாயிண்டில் படிக்க வச்சுருவாங்க அவங்க. பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் 96% பிளேஸ்மெண்ட் கொடுத்ததாக போட்டிருக்கு. சேலரி ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது 20 LPA அப்படிங்கிறது வந்து உங்களுடைய ஹையஸ்ட் சேலரி ரேஞ்சாகவும்
அண்ட் ஆவரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 6 LP அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. கட் ஆஃப் ரேஞ்ச் அப்படிங்கும்போது 185 to 130 அப்படிங்கிற கட் ஆஃப் ரேஞ்சில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்துருக்கிறதா போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஃபேக்கல்ட்டின் போது 80+ ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ், NIRF ரேங்கிங் அகைன் 200 to 300 பேண்ட் போட்டிருக்காங்க. இதை கொஞ்சம் வெரிஃபை பண்ணிக்கணும். NBA அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆல் எலிஜிபிள் டிபார்ட்மெண்ட்ஸ் MBA வாங்கியிருக்காங்க. NACல A+ வாங்கியிருக்காங்க. அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன். இந்த கேம்பஸ்லையும் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்பவே சூப்பராக இருக்குது. நல்லா டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. AICT ஐடியா லேப் அப்படிங்கிற ஒரு லேப் நம்ம வந்து பார்க்குறோம். ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். நம்பர் 23 தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சொல்லக்கூடிய BPR நகரில் இருக்கக்கூடிய ஒரு கேம்பஸ் புஷ்பகிரியில். ஸோ ஆக்சுவலாக இந்த கேம்பஸ் வந்து ரொம்ப மெக்னானிஸாக பெரிய கேம்பஸ் இது. ஆக்சுவலாக விஷனரியை 25 இயர்ஸ்க்கு முன்னாடி பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கேம்பஸ் பற்றி நம்ம பார்க்கணும், இல்லை இவ்வளோ பெரிய கேம்பஸாக இருக்குது, இது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் யோசிக்கும் போது பார்த்தா இது உண்மையிலே இந்த கேம்பஸை வந்து பில்ட் பண்ண ஒரு விஷனரி லீடர், ஒரு IIT அலுமினி வந்து பில்ட் பண்ணனால இந்த கேம்பஸ் ரொம்ப விஷனரியாக பண்ணியிருக்காங்க. பட் இந்த கேம்பஸ் ஏன் நம்ம 23rd பொசிஷனில் இப்போ வந்திருக்கும்னு சொன்னீங்கன்னா, உள்ளே இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்து மற்ற விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ தான் வந்து அகைன் ஒரு ரீபூட் ஆகிற மாதிரி அந்த கேம்பஸ் இருக்குது. காலேஜ் கோடு பொறுத்தவரை 1405 அப்படிங்கிற கேம்பஸு. பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் 96% போட்டிருக்காங்க. பட் நீங்கள் கொஞ்சம் பிளேஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ் நம்ம வெரிஃபை பண்ணிக்கணும். சேலரி ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 20 LP அப்படின்னு போட்டிருக்காங்க. 3.3 அப்படிங்கிறது வந்து ஆவரேஜ் பேக்கேஜாக கொடுத்துருக்காங்க. கட் ஆஃப் ரேஞ்ச் அப்படின்னும் போது 99.5 to 158. ஈவன் ஏன்னா வந்து ஸ்டூடெண்ட்ஸோடைய ஸ்ட்ரென்த் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. லோயர் கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பார்த்தோம். பட் ஸ்டில் அந்த லோயர் கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை வந்து அவங்க ட்ரெயின் பண்ணி நல்லா வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கிற விஷயங்கள் நம்மளால் வந்து அங்கே விட்னஸ் பண்ண முடிஞ்சது. ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் வந்து நல்ல குட் ஃபேக்கல்ட்டிஸ் வித் ரீசனபிள் PhDs இருக்குது. NIRF ரேங்கிங்கில் எதுவும் இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணல. NBAவில் வந்து இவங்க எதுவும் பார்ட்டிசிபேட் பண்ணல. NACல மட்டும் A கிரேட் வாங்கியிருக்கிறாங்க. அண்ட் அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் அகைன். நம்ம இப்போ ரீசெண்டாக அந்த கேம்பஸ் நம்ம விசிட் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இப்போது இவங்களுக்கு வந்து இப்போது AR/VR லெபார்ட்டரி அப்படிங்கிற விஷயங்கள், EV லெபார்ட்டரி அப்படிங்கிற விஷயங்கள், ரொபோட்டிக்ஸ் அப்படிங்கிற விஷயங்களை புதுசாக இப்போ வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிச்சிக்கவே முடியாதுங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் தனித்தனி பிளாக்ஸாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து ஈச் டிபார்ட்மெண்ட்டுக்கு தனித்தனி பிளாக்ஸாக கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய கேம்பஸ். ஆக்சுவலாக உண்மையிலே வந்து ஏன் இந்த கேம்பஸ்லாம் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு தெரியல. கண்டிப்பாக போய் பார்க்க வேண்டிய கேம்பஸ். பார்த்து பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் வந்து தாராளமாக இங்கே படிக்கலாம். ஸோ நம்ம 24 அப்படின்னு பார்த்தீங்கன்னா JPR இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கக்கூடிய கேம்பஸ். இந்த கேம்பஸோட ஹைலைட்ஸ்னே பார்த்தீங்கன்னா இது இருக்கிறதே ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் இருக்குது. இங்கே வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்டர்ன்ஷிப்ஸ் போகிறத நம்மளால் விட்னஸ் பண்ணி பார்க்க முடியுது. கேம்பஸ் ரொம்ப பெருசாக இருக்கக்கூடிய கேம்பஸ். நல்ல ஒரு க்ரீனிஷான லஷ் என்வரான்மெண்ட்டில் நல்ல ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் அதர் ஆக்டிவிட்டீஸ் ரொம்பவே நல்லா பண்ணக்கூடிய ஒரு கேம்பஸாக இருக்கும். ஸ்டடீஸுக்கும் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. டிசிப்ளின் பாயிண்ட் ஆஃப் வியூ நல்லா டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. காலேஜ் கோடு பார்த்தீங்கன்னா 1140 அப்படிங்கிற காலேஜ் கோடு. பிளேஸ்மெண்ட் அப்படிங்கும்போது 80% பிளேஸ்மெண்ட் ஹிட் ஆயிருக்கு. சேலரி பேக்கேஜ்ங்கிறது வந்து 20 LP ஹையஸ்ட்டாகவும் 6 LP எங்களுக்கு லோயஸ்ட்டாகவும் கொடுத்துருக்காங்க. கட் ஆஃப் ரேஞ்ச் அப்படின்னு போகும்போது 170 to 110 கட் ஆஃப் வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளே இருக்க நம்மளால் பார்க்க முடியுது. ஃபேக்கல்ட்டி அப்படிங்க போகும்போது 200+ ஃபேக்கல்ட்டி இன்க்ளூடிங் டீச்சிங் நான் டீச்சிங் எல்லாம் சேர்த்து ஃபேக்கல்ட்டி ஸ்ட்ரென்த் இருக்குது. NIRF ரேங்கிங்கில் இன்னும் பார்ட்டிசிபேட் பண்ணல. NBA வந்து ஆல் எலிஜிபிள் டிபார்ட்மெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. NACல A கிரேட் வாங்கியிருக்காங்க. அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன். நானோ சேட்டலைட் ரிசர்ச் சென்டருங்கிறது ஒரு ஹைலைட்டான விஷயம். வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து சேட்டலைட் ரிசர்ச்லாம் நிறைய பண்ணி இன்ஃபேக்ட் இந்த காலேஜோட ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண ஒரு சேட்டலைட்லாம் வந்து நம்ம ராக்கெட்டில் லான்ச் ஆன ஒரு ஹிஸ்ட்ரிஸ்லாம் நம்ம பார்த்தோம். அது மாதிரி சைபர் செக்யூரிட்டி லேப் நிறையா வச்சுருக்காங்க. இப்போ சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் நிறைய க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க. இண்டோர் ஆடிட்டோரியம்ஸ் சூப்பராக இருக்கும். ஸோ கேம்பஸ் உண்மையிலே வந்து ஒரு நல்ல ஒரு கேம்பஸ். சிட்டியை விட்டு கொஞ்சம் அவுட்டரில் இருந்தாலும் இண்டஸ்ட்ரியல் அட்மாஸ்பியர் இருக்கக்கூடிய கேம்பஸ்னு நம்ம சொல்ல முடியும். ஆல் அதர் ஃபெசிலிட்டிஸ் ரொம்பவே நல்லா க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ கேம்பஸ் உங்களுக்கு வந்து அஃபோர்டபுள் ஃபீஸில் படிக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் கேம்பஸே சொல்ல முடியும். ஸோ நம்ம 25 ஜெருசலம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் உங்களுக்கு வேளச்சேரி மெயின் ரோட்டில் சிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கேம்பஸ் உங்களுக்கு. ஸோ காலேஜ் கோடுன்னு பார்க்கும்போது 1307. பிளேஸ்மெண்ட் 90% பிளேஸ்மெண்ட் ஹிட் ஆயிருக்கு. சேலரி ரேஞ்சுன்னு போது 12 LP ஹையஸ்ட் பேக்கேஜும் 3 LPங்கிறது ஆவரேஜ் பேக்கேஜும் ஹிட் ஆயிருக்கு. கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து 160 to 180 வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உள்ளே எடுக்கிறாங்க. ஃபேக்கல்ட்டி 150+ ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் உள்ளே இருக்காங்க. NIRF ரேங்கிங் நாட் பார்ட்டிசிபேட்டட். NBA வந்து ஆல் எலிஜிபிள் டிபார்ட்மெண்ட்ஸ் NBA வாங்கியிருக்காங்க. NACல A கிரேட் வாங்கியிருக்காங்க. அண்ட் அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் உள்ள ஒரு காலேஜ். அகைன் இது ஒரு ஸ்டாண்டர்டான காலேஜ். இது சிட்டி கல்ச்சரில் இருக்கக்கூடிய கேம்பஸ். இங்கே வந்து JC பிஸ்னஸ் இன்குபேட்டர் கவுன்சில்ஸ், ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட்டு, இனோவேஷன்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஆல் அதர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லாமே வந்து நல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய ஒரு கேம்பஸ். ஸ்டில் நல்ல ஒரு க்ரோயிங் கேம்பஸ்னு சொல்ல. அகைன் இது ஒரு பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. ஒரு ரீசனபிள் அஃபோர்டபுள் ப்ரைஸில் நீங்கள் படிக்கலாம். அண்ட் நம்பர் 26 SA இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் பூந்தமல்லி ஆவடி மெயின் ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு கேம்பஸ். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் கோடு வந்து 1114.
பிளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது 82% பிளேஸ்மெண்ட்டுங்க. சேலரி ரேஞ்சுங்கிறது 20 LP ஹையஸ்ட் ஆகும், 2.5 லோயஸ்ட் சேலரி ஹிட் ஆயிருக்கு. கட் ஆஃப் ரேஞ்ச் அப்படிங்கும் போது 160 to 110 கட் ஆஃபில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க. ஸ்டில் சில பேர் கொஞ்சம் ஹையர் கட் ஆஃபில் இருக்கிற நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ஃபேக்கல்ட்டி அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா 180+ ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் புட் டுகெதர் எல்லாம் சேர்ந்து உள்ளே இருக்காங்க. நிறைய PhD ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் நம்மளால் பார்க்க முடியுது. இந்த NIRF ரேங்கிங் 200 to 300 பேண்ட் போட்டிருக்காங்க. பட் இது வந்து ஒரிஜினல் NIRF ரேங்கா இல்லை வந்து நான் சொல்ல மாதிரி இந்த இண்டஸ்ட்ரி பவர்டில் வந்து ஒரு NIRF ரேங்கிங் கொடுப்பாங்க, அந்த பிராண்டாங்கிறத கொஞ்சம் வெரிஃபை பண்ணிக்கோங்க. NB அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் ஆல் எலிஜிபிள் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து LBA வாங்கியிருக்காங்க. NACல A கிரேடு, அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன். 3D பிரிண்டிங் சென்டர் ஃபார் ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங், AICTE ஐடி லேப், அந்த மாதிரி நிறைய வந்து உங்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி உங்களுக்கு காலேஜ் பொறுத்தவரை நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய கேம்பஸ். இன்ஃப்ரா பொறுத்தவரை சூப்பராக இருக்குது. ஆல் எஸ்பெக்ட்ஸ், ஹாஸ்டலும் சரி, காலேஜும், கிளாஸ் ரூம்ஸும் சரி, பில்டிங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அகைன் ஒரு ரீசனபிளான ஒரு காலேஜ். தாராளமாக இந்த காலேஜ் நீங்கள் உங்கள் செலெக்ஷன் லிஸ்ட்டில் வச்சுக்கலாம். ஸோ நம்பர் 27 மகாலட்சுமி டெக் கேம்பஸ் சொல்லக்கூடிய ஃபார்மலி மகாலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சொல்லக்கூடிய இந்த கேம்பஸ் வந்து இதுக்கு முன்னாடி திருச்சியில் இருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து சென்னை சிட்டிக்கு ஷிஃப்ட் ஆயிருக்காங்க. குரம்பட்டு சிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கேம்பஸ். ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாக்குள்ள இந்த கேம்பஸ் இருக்குது. அதனால் நிறைய இந்த கேம்பஸ் பற்றி உங்களுக்கு தெரியல. பட் இந்த கேம்பஸ் வந்து ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டடி க்ரோத் இருக்கக்கூடிய ஒரு நல்ல கேம்பஸ் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த காலேஜ் கோட் அப்படின்னு பார்க்கணும் 1339 ஆக்சுவலாக. ஸோ இந்த கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட் நம்ம வந்து ஃபிட் பண்ணி இந்த பார்த்துருக்கோம். அந்த பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது இப்போ ரீசனபிளாக இந்த சென்னை சிட்டியில் வந்ததுக்கப்புறம் இது வந்து ஹிட் ஆச்சுன்னு தெரியல. ஏன்னா இப்போ தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உள்ளே இருக்காங்க. இனிமேல் பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட் அப்படிங்கிற நம்மளால் ட்ராக் பண்ண முடியல. மேபி அவங்களோட எர்லியர் 25 இயர்ஸ் அந்த காலேஜ் இருந்தாலும் அந்த பிளேஸ்மெண்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்களான்னு தெரியல. அது மாதிரி அவங்களுடைய சீனியர் அவங்களோட அலுமினியோட சேலரி பேக்கேஜ் அப்படிங்கிற பேக்கேஜ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற நம்ம பார்க்குறோம். பட் இந்த சேலரி பேக்கேஜ், இந்த பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட் அப்படிங்கிறது இந்த நியூ கேம்பஸ்க்கு ஹிட் ஆகுமா அப்படிங்கிற நமக்கு தெரியல. கட் ஆஃப் ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 160 to 130 கட் ஆஃப், ஈவன் லோயர் கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே நிறையா இருந்தாலும் அவங்கள நல்லா ட்ரெயின் பண்ணி மாற்றக்கூடிய ஒரு கேம்பஸாக இருக்குது. ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் ரீசனபிள் ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் குட் நம்பர் ஆஃப் PhDs வச்சுருக்காங்க. இந்த NIRF ரேங்கிங்கில் ஹிட் ஆகலை, NBAல ஹிட் ஆகலை, NACல ஹிட் ஆகலை. ஏன்னா இவங்க அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் கிடையாது, அன்அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு கேம்பஸ். இது ஒரு ஃபாஸ்ட் க்ரோயிங் கேம்பஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஒரு ரீசனபிளான அமௌண்ட்டில் நான் படிக்கணும் சார், ஒரு அட்டானமஸ் காலேஜ் இல்லைனாலும் நான் பரவாயில்ல சார், நான் சென்னை சிட்டியில் படிக்கணும் சார் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த கேம்பஸ் வந்து ஒரு க்ரோயிங் கேம்பஸாக, ஒரு சூட்டபிள் கேம்பஸாக அமையும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம பேசுகிற இந்த காலேஜில் வந்து இந்த ஒரு காலேஜ் மட்டும் இப்போ வந்து அட்டானமஸ் ஸ்டேட்டஸில் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம், நம்ம வந்து இந்த காலேஜ் ஆரம்பித்து இப்போ ரீசனபிளான ரீசெண்ட் டேஸில் இந்த காலேஜ் வந்து சென்னை சிட்டிக்கு ஷிஃப்ட் ஆகிருந்தால் கூட இந்த காலேஜில் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தோம் அப்படின்னா இங்கேயும் வந்து குவாண்டம் கம்ப்யூட்டிங் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ங்கிற மாடல் வந்து இவங்க கிரியேட் பண்ணியிருந்தாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஃபேக்ட் அதில் நிறைய பேர் வந்து ட்ரெயின் ஆகி அவங்கள்ட்ட நம்ம பேசி விட்னஸ் பண்ணி பார்த்தோம். அது நல்லா இருந்துச்சு. அது மாதிரி மகா ஃபியூச்சர் டெக் ஹப் அப்படின்னு சொல்லி ஒரு டெக் ஹப் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸோடைய இனோவேஷன்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூக்கு தனியாக ஒரு ஸ்பேஸ் கொடுத்து அவங்கள க்ரியேட்டிவ் திங்க் பண்ணிக்க வைக்கக்கூடிய இடங்கள் இருக்குது. கிளாஸ் ரூம் லேர்னிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஈவன் லோயர் கட் ஆஃபில் வந்தாலும் அவங்க நல்லா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனது நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அதே மாதிரி ஃபாரின் லாங்குவேஜுக்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ரீசனபிளான அமௌண்ட்டில் எனக்கு வந்து ஒரு அட்டானமஸ் கிடைக்கல சார், அதுக்கு ஈக்குவலாக ஒரு பெஸ்ட் பிளேஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இந்த மகாலட்சுமி டெக் கேம்பஸ் அப்படிங்கிற கேம்பஸ் வந்து உங்களுக்கு ஒரு சூட்டபிளான க்ரோயிங் கேம்பஸில் படிக்கக்கூடிய ஒரு ஃபியூச்சரை கொடுக்கக்கூடிய ஒரு கேம்பஸாக இருக்கும் அப்படிங்கிற நம்மளால் பார்க்க முடியுது. மை டியர் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், வேறு என்ன இந்த சாய்ஸ் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். டெஃபினட்டாக இந்த சாய்ஸஸை நீங்கள் வந்து ப்ரிஃபரபுளாக எடுத்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த ப்ரையாரிட்டி நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ நான் இந்த காலேஜை நேரில் போய் விசிட் பண்ணி அங்கே என்ன இருக்குது அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணிவிட்டு தேர்ட் பார்ட்டி எவாலுவேஷன்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த காலேஜில் இதெல்லாம் இருக்குங்கிறத நம்ம கிளாரிட்டியாக ஒரு 14 பேராமீட்டர்ஸை பேஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம். டெஃபினட்டாக இந்த கேம்பஸஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு பெஸ்ட் கேரியரை ஃபிக்ஸ் பண்ணும் அப்படிங்கிறதுல எனக்கு டவுட் இல்லை. ஸோ நீங்களும் காலேஜுக்கு நேரடியாக போய் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு செக் பண்ணுங்கள், நம்ம கொடுத்த விஷயங்கள்லாம் கரெக்டாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணிக்கோங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் த பிரைட் ஃபியூச்சர். தொடர்ந்து பேசும் மனிதர்கள் உங்களுடன் சுரேஷ் இணையத்திலும் உங்கள் இதயத்திலும். பை பாய்.